வணக்கம். நீங்க பார்த்துட்டு டெக் டேனியல், நான் தான் உங்க டேனியல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரோம்ல இருந்து ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது 10ல இருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் தெரியாத மாதிரியும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும். ஸோ அது தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். சரி, ரொம்ப ஈஸி தான், வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நார்மலாக சரி கூகுளில் போய் தான் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ மூவிஸ் டவுன்லோட் பண்ணச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மூவிஸ் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு தமிழ் ராக்கர்ஸ், இசை தப், இசை மணி, movies.com, மூவிஸ் ராக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியமா சப்போஸ் ஓப்பன் ஆகலாம் VPN மட்டும் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஒரு ஹாலிவுட் மூவிஸ் டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ஸ் இருக்கு, பட் சில அதெல்லாம் போய் டெவலப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மூவிஸை பார்த்தாங்கன்னா அவங்க டிரைவ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களுடைய ஒரு படம் போட்டு டிரைவ் போட்டு சர்ச் பண்ணி பண்ணிடுறோம். இப்படின்னு காட்டுறேன். ஒண்ணுமே இல்லை, உங்க போன்ல பாத்திக்கோங்க. அதில் நீங்க கூகுள் போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் பிளாங்க் பேந்தர்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். பிளாங்க் பேந்தர்ஸ் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்து கூகுள் டிரைவ் டைப் பண்ணிட்டேன். கூகுள் டிரைவ் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஆக்சுவலி இந்த பேஜ் நீங்க பார்த்தாலும் தெரிஞ்சிடும் எல்லாமே டிரைவ்ல தான் இருக்குன்னு. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் ஃபுல் மூவி ப்ளஸ் 720p இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த படத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குற அப்பமா பார்க்குறனாலும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனாக பார்க்குறனாலும் சரி, உங்களுக்கு கீழே ஆன்லைன் ப்ளே பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலியமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நினைச்சிட்டு இருப்போம், அதை நம்ம சின்ன வயசுல பார்க்கலாம், நம்ம கூகுள் பத்தி கலாச்சிருப்போம். கூகுள் நினைச்சு பாருங்களா, ஒரே நாட்கள் கூகுள் உல்டாவா மாறினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி எப்படி இருக்கும்? அது ஒரு கூகுள் ஆங்கிலேயே தயார் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, உங்க போன் எடுத்துக்கோங்க. போன் எடுத்துட்டு கூகுளுக்குள்ள போய்க்கோங்க. கூகுள் மிரர்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கூகுள் மிரர் டைப் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சர்ச் லைவ் லோட் ஆயிரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து எப்படி சொல்ல, ELGOOG, அதாவது கூகுளே உல்டா வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபுல்லாகவே உல்டாவாக இருக்கும். அதாவது பேக் டு ஃப்ரண்ட் மாதிரி. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா GOGLE இந்த கூகுள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ELGOOG இந்த ஃபார்மெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது டைப் பண்ணச்சுல பாருங்க. இப்போ நான் யூடியூப்னு டைப் பண்ணுறேன். யூடியூப் டைப் பண்ணச்சுலேயே கூட பாருங்க எனக்கு பேக்வேர்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ இது மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஜிட் நம்பர்ஸ் இருந்தால் நமக்கு படிக்க தெரியும். இப்போ லேக்ஸ் இருந்தால் க்ரோஸ் வர நமக்கு படிக்க தெரியும். அதுக்கு மேலே இருந்தால் நம்ம எப்படி படிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கூகுள் மெத்தட் டைப் பண்ணிக்கலாம். அதே சேம் மெத்தட் தான். உங்கள் மொபைலில் கூகுள் இருந்தால் போய்க்கோங்க. போய்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 12 டிஜிட் நம்பர் டைப் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக 99 டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் 12 டிஜிட் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன் வேர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 99,999,999,999 நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அவங்க தெளிவாக வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வெறும் 99 மட்டும் தான் கிடையாது. உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நம்பர் தேவைப்படுதோ அது அட் அ டைம் நீ ஈஸியாக நம்ம கூகுள் வச்சு நீ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ண தெரியும். அது குறிப்பிட்ட நம்பர் கால்குலேஷன் பண்ணியும். பட் இது பெரிய மல்டிபிகேஷன் சரி, பிளஸ் அடிஷன், டிவிஷன், இல்லை பெருசா ஒரே நம்பரை கொடுத்து நம்ம இன்னைக்குள்ள பண்ண மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கேல்குலேட்டர் மேன் கால்குலேஷன் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் ஆகும். ஃபோன் தான் இருக்கு. ஸோ ஃபோனில் ஒருத்தர கேல்குலேட் பண்ணி பார்க்க கொஞ்சம் வெறுப்பாகும். பார்த்தீங்கன்னா அட் அ டைம் அந்த நம்பர் டைப் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் எப்படி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். உங்க கூகுள் போயிட்டீங்கன்னா மேலே URL ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் நீங்கள் தேவை நினைக்கிறோம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிவிஷன் பண்ண டிவிஷன் போட்டுக்கோங்க, பிளஸ் நம்பர் ஈக்குவல் டு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ, மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம், டிவிஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வேணுமா, டிவிஷன் வேணுமா, அடிஷன் வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு புளு கலர் சர்க்கிள் மாதிரி அதுக்குள்ள ஈக்குவல் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள அது ஒரு டோட்டல் ஆன்சர் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு எவ்வளோ இப்போ அடிஷன், கேல்குலேஷன், டிவிஷன், மல்டிபிகேஷன் அட் அ டைம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஃபோனில் ஒரு இன்டர்நெட் இது இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. பட் இது இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு சொல்றேன். தானோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவி. இதுல பாத்தீங்கன்னா தானோஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன், ஒரு ஃபன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா தானோஸ் THNOS சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தானோஸ் கொடுத்துட்டு சைடில் உங்களுக்கு ஒரு கை மாதிரி இருக்கும். அதாவது தானோஸ் அந்த கேட்ஸ் லெட்டவங்க அந்த க்ளவுஸ் பேரிங் செய்ய தெரியல, அந்த மாதிரி இருக்கும். அதை டேப் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பேஜ் ஸ்க்ரோல் ஆகும்.
எதுவும் பண்ண அவசியமே இல்லை. உங்க பேஜ் ஸ்க்ரோல் ஆகிட்டு ஒரு பேஜ் அப்படியே அழியும். இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அவஞ்சர் ஸ்கின் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொலக் போட்டோன்னே ஒருத்தர் அப்படியே சாம்பிளாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட் அவங்க கொடுத்துருக்க வெப்சைட் தானாகவே மறையிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பண்ணும்போது சீரியஸாக அழியாது. திருப்பியும் அந்த ஸ்னாப் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், அது திருப்பி ஒரு சர்க்குலர் அந்த மாதிரி கிரீன் கலர் ஒரு ரவுண்ட் மாதிரி வரும் அந்த ஹேண்ட் குர்த்தி. திருப்பியும் நார்மலாக அழிஞ்ச பேஜஸ் எல்லாமே திருப்பி வந்துடும். ஆக்சுவலி இது ஃபன் மாதிரி தான், ஒரு சீரியஸான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஒரு கேலண்டரில் அடிக்கடி லீவ் எப்போ வருது அப்படின்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் இருக்கு, அதில் போயிட்டு ஒரு நாள் லீவ் எப்போதுன்னு தேடிட்டு நம்ம நேரம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துட்டு கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ்ன்னு டைப் பண்ணுறேன். கிறிஸ்மஸ்ன்னு டைப் பண்ணிட்டு 2020 டைப் பண்ணுறேன். 2020 டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இந்த வாட்டி எப்போ வருது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 25 டிசம்பர் அன்னைக்கு கிறிஸ்மஸ் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு தீபாவளி எப்போ வருது, ஸோ அதே மாதிரி 2020 டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஸோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நவம்பர் 14 வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல் வேணாலும் சரி ஈஸியாக உட்காந்த இடத்துலேருந்து அது பேர் தெரிஞ்சால் போதும். நம்ம டைப் பண்ணி எந்த வருஷம் அதை போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நார்மலாக அன்னன்னைக்குள்ள எந்த நாள் வருது எந்த டேட் வருது ஈஸியாக பார்த்துக்கலாம். வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பீங்க, அதாவது உங்கள் ஊரோட பாப்புலேஷன் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியணுமா, கூகுளில் நீ ஈஸியாக பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதே தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் சென்னைன்னு போடுக்கிறேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையோட பாப்புலேஷன் POP தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 17.9 lakhs மக்கள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்லாம் சரி, எந்த ஊரும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரினாலும் சரி, ஒன்றுமே இல்லை, அந்த ஊரை போட்டு பாப்புலேஷன் டைப் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பாப்புலேஷன் தானே உங்களுக்கு வந்துடும். விஷயம் ரொம்ப காமெடியாக கூகுள் மிரர் மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் அதிகமாக ஃபன்னியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். விஷயம் ரொம்ப காமன். கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு கூகுள் அண்டர் வாட்டர்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கூகுள் அண்டர் வாட்டர் சர்ச் இடிகோகோ நாங்களே கொடுத்துருப்பாங்க. டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. லோட் ஆகும். லோடிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து வாட்டர் ஆகுற மாதிரி இருக்கும். மேலே நம்ம கூகுள் ஆப்ஷன் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் விழுற மாதிரி சரி, நீங்கள் எங்கே டேப் பண்ணாலும் தண்ணி ஒரு எப்படி சொல்ல ஒரு வேவ்ஸ் வர மாதிரியே இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் மீன் நிறைய வேணும் பார்த்தீங்கன்னா மீன் நிறைய அவங்க கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மோர் ஃபிஷ் பீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. திருப்பி நீங்கள் அதை கிளிக் பண்ணி கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே மீன் விழுற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் அவங்க நிறைய வேரியன்ஸில் அதாவது எப்படி சொல்ல ஃபன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலம் நீங்கள் சர்ச்சும் பண்ணலாம். ஸோ நார்மல் நீங்கள் ப்ரௌஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இதை ஃபன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்மலாக நிறைய பேருக்கு தெரியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கூகுள் டார்க் அது குரோம் டார்க் மோட் போகிறது எப்படி நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தீம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டார்க் அது கொடுத்தீங்கன்னா போதும், உங்க குரோம் ஃபுல்லாக டார்க் ஆயிரும். ஸோ ஐ மீன் டார்க் மோட்ல வச்சா என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபோன் மொபைல் அதிக நேரத்தில் யூஸ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் உங்களுக்கு கண்ணில் போட்டுட்டாங்க. இப்போ டார்க் ஆனீங்கன்னா ஒரு டல் ஆயிடுச்சு. ஸோ இது மூலியமா உங்களுக்கு உங்க ஐ எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி. வந்து ஒரு இமேஜ் எடிட்டரா இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு இமேஜ் யூஸ் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் என்ன செலக்ட் பண்ணி இப்போ நான் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், என்னுடைய பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஆப் ஏற்றி அதுலேருந்து போய் எடிட் பண்ணி ஒரு இமேஜ் ஒரு பேக்ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோன் கூகுள் குரோம் ஏதாவது பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு உங்களுக்கு இருக்கும். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும், ரிமூவ் பிஜி, அதாவது ரிமூவ் பேக்ரவுண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. அப்லோட் இமேஜ்னு கீழே உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எக்ஸாம்பிள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குன்னு அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி மேலே டன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் லோட் ஆகும். இது லோட் ஆக கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் எடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வருக்கு போய் அதை கட் பண்ணணும். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று வந்துடும். கீழே ரிமூவ் பண்ணாத பிஜின்னு சொல்லி ஒன்று வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவோட பிஜி வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண ஆப்ஷன் இருக்கும், கீழே வந்து அதோட ஒரிஜினல் இருக்கு. ஸோ இது மூலியமா உங்களை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதாவது ஒரு ஹியூமனுடைய ஃபார்ம் இருக்கிற மாதிரி இமேஜ் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம். அதாவது நம்ம பிளெயின் பேக்ரவுண்டு இந்த மாதிரி கலர் வெறும் ஒரே கலருக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு மரத்து கூட இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூகுள் கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாகும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலியம் போயிட்டு உங்களுக்கு எது அழிக்கணும் எது அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாம் அதாவது டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எதுனால இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற வச்சு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் பிடிச்சிருக்கு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ ஓகே, பாய், see you later. இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டாடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.